உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்கிறது? முதலில் விஷயம், 2 விஷயங்களை நாம் ஜும்மாவிலே பார்த்தோம். அதிலே முதல் விஷயம் முஹாசபத்துன் நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்திலே நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது. ஒரு உறவு போவதற்கு முன்பதாகவோ அல்லது ஏதோ ஒரு நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது. இன்று 5 வேளை தொழுகை எனக்கு கடமை, எத்தனை வேளை தொழுகையை நான் தொழுகிறேன்? என்னுடைய நாவில் இருந்து என்ன பாவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன? என்னுடைய கண்களில் இருந்து என்ன பாவங்கள் நடந்திருக்கின்றன? என்னுடைய கரத்தில் இருந்து என்ன பாவங்கள் நடந்திருக்கின்றன என்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய உள்ளத்திலே நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது, இது உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முதல் வழிமுறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அன் துஹாசிபு, அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்பதாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நினைக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு கேள்வி கணக்கு என்பது இருக்கிறது. இது இஸ்லாத்தை ஏற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். அவ்வாறு நம்பவில்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு புறந்தள்ளியவராக மாறிவிடுவார். அந்த கேள்வி கணக்கு எப்படிப்பட்டது? அல்லாஹ் அன்று நீதிபதியாக இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு எடை போடப்படும், அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதற்கு தகுந்தாற் போல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதற்கு கூலி கொடுப்பான். இங்கு லஞ்சம் கொடுத்து, இங்கு உயர்ந்த வக்கீலை வைத்து நாம் ஏதாவது ஒரு ஃப்ராடுகளை பார்த்து தப்பித்துக் கொள்வதை போல அங்கு என்ன செய்து விட முடியாது, அங்கு தப்பித்து விட முடியாது. நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு நன்மை, செய்யக்கூடிய கூலிக்கு கூலி, என்ன தீர்ப்போ அல்லாஹ் சரியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது மறுமையினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நீங்கள் தீர்ப்பை கேட்டு, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கேள்வி கேட்டு, உங்களுடைய பாவம் இருந்தால் பாவத்தை நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள், நல் அமல்கள் இருந்தால் நல் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்கிறார். அனைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உண்மை முஃமினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும் என்கிற விஷயத்தை கூறி காட்டுகிறார்கள். ஒரு உண்மை முஃமினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அவர் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வார். யார் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்கிறாரோ அவர் உண்மை முஃமினுடைய ஒரு அடையாளத்தில் உள்ளவர் என்கின்ற ஒரு விஷயத்தை ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அனைத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 2வது விஷயம், என்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், தம்முடைய உள்ளத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும். இதை கடந்த ஜும்மாவிலே நாம் சொன்னோம். ஒரு நன்மையான ஒரு காரியம் சொன்னால் அதற்கு அதிக நன்மையை நாம் செய்வது, பாவம் சொன்னால் பாவத்திற்கு பதிலாக நாம் என்ன செய்வது? நன்மையை செய்வது. தபீபுல்-தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்த ஜும்மாவிலே சொன்ன ஒரு வரலாறு, அவர்கள் ஒரே ஒரு நாள் தஹஜ்ஜத்தை விட்டதின் அடிப்படையிலே 1 வருடங்கள் உள்ளத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இரவு முழுக்க 1 வருடங்கள் நின்று தஹஜ்ஜத்தை தொழுது முடித்தார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் நினைவு கூறினோம். இதுதான் உள்ளத்திற்கு மாற்றம். 3வது விஷயம் என்னவென்று சொன்னால், துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தீனிக். உள்ளத்தை திருப்பக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை திருப்பி விடு தீனின் பக்கம், உன்னுடைய கட்டுப்பாட்டின் பக்கம், உனக்கு அடிபடுவதின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை திருப்பி விடு என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கேட்பார்கள். ஆக நாம் தன்னுடைய உள்ளம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை தீனுக்கு சம்பந்தமாக திருப்பிவிடு, நற்காரியங்களுக்கு சம்பந்தமாக திருப்பிவிடு என்கின்ற விஷயத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக முறையிட வேண்டும். 4வது விஷயம், முக்கியமான விஷயம், வரக்கூடிய ரமலானுடைய நோன்பு யாருக்கெல்லாம் அலட்சியமோ அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். 4வது, உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு, உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அதிகமாக நோன்பு நோக்குங்கள்.
நோம்புடைய காலத்திலே ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வேலைக்கு போய்விட்டால் கடுமையான வெயில், வேலையினுடைய நேரம், அந்த நேரத்திலே தண்ணி தாகம் ஏற்படும். இதே நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் தண்ணீர் குடிக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குளிர்பானத்தை குடிக்கலாம். ஆனால் நோன்பு வைத்திருந்தால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? வழிகட்டாயமாக வேறு வழியே இல்லை, நோன்பு தொடர்ந்து தான் ஆக வேண்டும் 6 மணி. அந்த நேரத்திலே உள்ளம் என்பது மாறுகிறது, உள்ளத்திற்கு அடி என்பது விழுகிறது. நோன்பு என்பது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு இருக்கிறதே மனோ இச்சைகளிலிருந்து காக்கின்ற ஒரு மருந்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விண்ணேத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் 3வது வழிமுறை நோன்பு. 4வது என்னவென்று சொன்னால் திக்ர் செய்வது, அல்லாஹ்வை அதிகமான முறையில் நினைவு கூறுவது. நம்முடைய ஊர்களில் இருக்கிறதா என்னன்னு தெரியவில்லை. வடமாநிலங்கள் எடுத்து சொன்னா ஷேக்மார்கள் என்ன செய்வார்கள்? அசருக்கு பிறகு ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துவார்கள், காங்கா என்பதாக சொல்வார்கள். திக்ரினுடைய மஜ்லிஸ்களை ஏற்படுத்துவார்கள். ஏன்? உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக தம்முடைய உள்ளம் என்பது பக்குவப்படுகிறது. நமக்கு எந்த திக்ர் செய்தாலும் சரி, அந்த திக்ரை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ஓதுவதன் மூலமாக தம்முடைய உள்ளம் நல்லதை மட்டுமே சொல்லும். அடுத்து 6வது வழிமுறை மரணத்தை அதிகமாக நினைத்து பார்ப்பது, நரகத்தினுடைய வேதனையை நினைத்து பார்ப்பது. நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு வெளியேத்தான் போகின்றேன், நான் மரணத்தை விட்டால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கத்தான் போகின்றேன். அந்த நிற்பதற்குரிய அந்த நேரத்திலே என்னுடைய நிலைமை என்னவாகும், மஹ்ஷருடைய நிலைமை என்னவாகும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் எவ்வாறு கடப்பேன் என்கின்ற மரணத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய விஷயத்தை சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் கபரிலே அழைக்கப்பட்டவுடனே யார் நல் அடியார்களாக இருக்கிறார்களோ, நன்மைகளை இந்த உலகத்தில் அதிகமாக செய்தார்களோ, அவர்களுக்கு அந்த கபர் என்பதை விசாலமாக்கப்படும். அதுவே அவர் பாவியாளியாக இருந்தார் என்று சொன்னால் அந்த கபர் என்பது அவரை நெருக்கும் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் உதாரணத்தோடு நபி சஹாபாக்களுக்கு சொல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு விழா எழுப்பும் இன்னொரு விழா எழுப்பும் ஒன்றோடு ஒன்றாக இணையும். அந்த அளவுக்கு கபர் என்பது இருக்கும். இந்த கபரினுடைய வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நினைத்து பார்த்தல் என்பது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும். 7வது ஒரு விஷயம், குர்ஆனை அதிகமாக ஓதும். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் என்பது சீர்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரும்பு துடிப்பிடிப்பதை போல, இரும்பு எவ்வாறு துருப்பிடிக்குமோ அது போல ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளமும் துருப்பிடிக்கிறது. உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரணியும் பழசாக போகும். ஆடை என்பது பழசாக ஆகிறது, அழுக்காக ஆகிறது என்று சொன்னால் அதை போக்குவதற்கு சோப்பு என்பது ஒரு காரணியாக அமைகிறது. தங்கத்திற்கு அதை உருக்க வேண்டும், அது ஒரு காரணியாக அமைகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதை போக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வாறு ஒரு இரும்பிலே தண்ணீர் பட்டால் அந்த இரும்பு என்பது துருப்பிடிக்கிறதோ, அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளம் என்பது துருப்பிடிக்கும். அதை போக்கக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா? 2 விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, மரணத்தை அதிகமாக நினைக்க வேண்டும். 2வது, அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாத எத்தனையோ முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எல்லாம் தெரிகிறது, குர்ஆன் ஓத தெரியவில்லை, குர்ஆன் அரபி தெரியவில்லை. நாளை அல்லாஹ்விடத்தில் போய் இங்கிலீஷ்ல பேச முடியாது, தமிழ்ல பேச முடியாது, மலையாளத்துல பேச முடியாது. அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை அரபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே அரபியில் பதில் சொல்லியாக வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு கேடயம். ஒவ்வொரு நபர்களுக்கும் அது ஹிதாயத். அந்த
நமக்கு ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாராக இருக்க முடியும்? எதற்கும் முயற்சி செய்கின்றோம், எதற்கும் நாம் காசுகளை செலவு செய்கின்றோம். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் என்ன மரியாதைகள், என்ன சிறப்புகள் நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம், அவர்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்கின்றோம் என்ற விஷயத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்தை திருப்பிடிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை திருப்பிடித்து விட்டால் போக்கக்கூடிய வழிமுறைகள் 2. 1, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். 2வது, மௌத்தை அதிகமாக நினைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உள்ளம்தான் தம்மை செயல்படுத்துகிறது. வரக்கூடிய ரமலானிலே நாம் அதிக நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தி ஆக வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்தி ஆக வேண்டும். சீரா ஆனால்தான் நாம் நன்மைகளை செய்ய முடியும். எந்த நன்மையாக இருக்கட்டும், ரமலானுடைய காலத்தில் ஒரு திக்ரு சொல்ல வேண்டும் என்றாக இருந்தாலும் உள்ளம் என்பது சீர்பட்டு ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா சீர்படுத்தி தந்தல் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா அவரோடு தொடர்புடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய ரமலானுடைய காலத்திலே அதிகமான நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அதற்கு உடல் சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நாம் எல்லாம் நினைப்பது போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாம் எல்லாம் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.